Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சோயா 65. அதுக்கு தேவையானது 1 கப் சோயா எடுத்து வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். இது கலருக்காக சேர்க்கிறேன், இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 டேபிள் ஸ்பூன் தயிர், 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, அப்படி இது இல்லைன்னா கடலை மாவு சேர்த்துக்கலாம், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். சுடு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சோயாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுறலாம். அப்பதான் நல்லா சாஃப்ட் ஆகும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா சோயா நல்லா ஊறிடுச்சு, ஊறி நல்லா பெருசாயிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி இல்லாம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இப்போ தண்ணியை வடிச்சாச்சு. இப்போ இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்குன்னு. இந்த மாதிரி தண்ணி சுத்தமா இல்லாம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர், அப்புறம் சோள மாவு, அரிசி மாவு, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கலக்கும் போது கொஞ்சம் ட்ரையா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க சோயாவை சேர்த்துடலாம். இதை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் அந்த மசாலா எல்லாமே அந்த சோயாவில் நல்லா சேரும். அதனாலதான் அந்த 15 மினிட்ஸ் நம்ம அப்படியே வச்சிருக்க போறோம். இப்போ 15 மினிட்ஸ் ஆச்சு. இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்புல கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்க சோயாவை அதில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா தான் நல்லா முறுமுறுன்னு டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் டீப் ஃப்ரை பண்ணுறேன். இது நம்ம எல்லா சாதத்துக்கும் சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் மாதிரியும் ரெடி பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பாருங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம்.
நல்ல மொறுமொறுன்னு சுவையான சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் இனிமேல் போட போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். Thank you.